உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் பூச்செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். இந்த பூக்கள்லாம் நிறைய நாள் செடியிலேயே நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு மாடி தோட்டமே ஒரு ரம்யமான அழகோடு இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சூரிய வெளிச்சம், சூரிய வெப்பம் தேவை. ஸோ உங்கள் தொட்டி எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நகர்த்தி வைங்க. ரொம்ப செவுத்தோரமாக வச்சிங்கன்னா ஃபங்கஸ் வரும், டைபேக்கும் வரும். அதனால ஸ்டெம்ஸோட நுனியெல்லாம் காஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ செவுத்தோரமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வைங்க. அப்புறம் பூக்கள் பறிச்சப்புறம் நல்ல க்ளீன் கட்டர் வச்சு நல்ல செடியை ட்ரிம் பண்ணி விடுங்க. செடியை ட்ரிம் பண்ணுறது வந்து செடி அழகாக புஷியாக அழகாக இருக்கிறது, ஷேப் கொடுக்கறதுக்காகவும் தான். அதே மாதிரி 3 இலைக்கு கீழே ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கிளைகளுக்கும் சூரிய வெளிச்சம் கிடச்சி செடி செழிப்பாக வளரும். நிறைய கிளைகளும் பூக்களும் மொட்டுக்களும் வரும். அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா உரம் கொடுங்க. நீங்கள் வீட்டிலையே தயாரிக்கிற ஆர்கானிக் உரம் கொடுத்தா போதும். அலோவேரா இல்லைன்னா மக்கின தொழு உரம், மற்றது எது வேணாலும் கொடுக்கலாம்.